நீங்கள் கேட்கவிருப்பது அஞ்சு வண்ணம் தெரு. எழுதியவர் தோப்பில் முகமது மீரான். ஒலிவடிவில் வழங்குபவர் மு. சம்சுதீன். அத்தியாயம் 1. வாப்பாவும் மச்சானும் பலரை அணுகி எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுப்பதாகச் சொல்லி ஆசை காட்டி பார்த்தனர். அன்றைய தினம் விலைக்கு வாங்கிய அஞ்சு வண்ணம் தெருவில் உள்ள வீட்டில் ஒரு இரவு படுத்துறங்குவதற்கு யாரும் கிடைக்காத ஏமாற்றம். இந்த வீட்டை பற்றி அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு தெரியுமானதால் யாருக்கும் அதற்குள் நுழையக்கூட துணிச்சல் இல்லை. தலையில் கொம்புகள் வளர்ந்த பேய் பிசாசுகள் இரத்தக் கண்களை முழக்கி அவர்களுக்கு முன்னின்றன. மூக்கு வழியாக இரத்தத்தை உறிஞ்சிக் குடிக்கும் ரூஹானியத்துக்கள் நடமாடும் பேய் வீடு அது. அங்கு ஒரு இரவல்ல, ஒரு வினாடி கூட படுத்து உறங்குவதற்கான மன உரம் எவருக்கும் இல்லை. வீடு கிரயப்பத்திரம் முடித்த அன்றைய இரவு அதில் படுப்பதற்கு யாரும் கிடைக்கவில்லையே என்ற கவலையில் ஆழ்ந்திருக்கையில் வாப்பா என்னை கூப்பிட்டார். பேயும் சைத்தான் ஒண்ணு இல்லடா. ஆயத்து குர்சி ஓதி நெஞ்சில ஊதிட்டு கிடந்தா ஒரு பேயும் கிட்ட அண்டாதுண்டா. வாப்பா எனக்கு தைரியம் மூட்டினார். துணைக்கு மாமி மகன் அப்துல் வாஹித். மச்சினா கிடப்பமா? கிடப்போம், வாரத வரட்டுடா. அப்துல் வாஹிதுக்கு புட்டு பயிர் பப்படம் வாங்கி கொடுத்தால் போதும், எதுக்கும் தயார். தீனி போட்டா போதும், உடல் முழுவதும் முடி கருகருப்பான உருப்படி. ஆகாசம் வரை பாயும் 5 கட்டை டார்ச் விளக்கு, பனை நாரால் பின்னப்பட்ட கட்டில், மூலையில் துருப்பிடித்து கிடந்த ராந்தல் விளக்கு, தீப்பெட்டி, ஏருழவன், ஒரு மூங்கில் கம்பு, சைத்தானை ஓட்டுவதற்கான திரைச்சுவால் தலைமாட்டில் வைத்துக் கொள்ள. ஹஜ்ஜு பெருநாள் அன்று குர்பான் கொடுத்த கராச்சி காளைமாட்டின் காய வைத்து எடுத்த ஆண்குறி முனையில் கல்கட்டி தொங்கவிட்டு இழுத்து நீட்டி காய வைத்த இரும்பு கம்பி போன்ற ஆயுதம். இதை வைத்துத்தான் முத்துக்கோயா தங்கள் ஐசா தாத்தாவின் உடம்பில் குடிகொண்ட ரூஹானியத்தை விரட்டியது. ஓங்கி ஒரு அடிவிட்டால் போதும், தோல் அதில் ஒட்டி வரும். அடிகொண்ட பகுதி பீத்து புண்ணாகி புழுத்துப் போகும். பிணமான ஐசா தாத்தாவின் முதுகு பக்கமும் கைகளிலும் தெரிந்த கருப்பு கோடுகள் பண்டு முத்துக்கோயா தங்கள் போட்ட அடிகளின் அடையாளங்கள், பேயை விரட்டிய தடயங்கள். அஞ்சு வண்ணம் தெருவை இருட்டு மூடியிருந்தது. இஷா தொழுகை முடிந்ததும் முடியாததும் தெரிய முடியவில்லை. தெருவில் மக்கள் நடமாட்டம் ஓய்ந்து விட்டிருந்தது. கபர்ஸ்தான் அமைதி. பனைனார் பின்னிய கட்டில் அப்துல் வாஹிதுடைய தலையில். கொழும்பு டார்ச் விளக்கின் தங்கவாளை சுழற்றிக் கொண்டு நான் முன்னால். அஞ்சு வண்ணம் தெருவுக்கு புதுமுகங்கள் நாங்கள். வாப்பா கட்டிலை அப்துல் வாஹிதின் தலையில் தூக்கி விடும்போது வாங்கிய வீட்டின் அடையாளம் சொல்லித் தந்தார். மஹமூதப்பா தைக்காப்பள்ளி ஒட்டிய வீடு, பாழடைந்த வீடு. வீட்டுக்கு முன்னால் முனிசிபல் குழாய். நபீசா மன்சில். வாப்பா சொன்ன அடையாளத்தை வைத்து வீட்டை ஒரு வழியாக கண்டுபிடித்தோம். பாழடைந்த வீடேதான். வீடே ஒரு பேயாக காட்சி தந்தது. வீட்டை நெருங்க மனசிலிருந்த துணிவு சோர்ந்து நீராக ஓடியது. இருந்தாலும் தயக்கத்துடன் படியேறி வாசலில் உள்ள சாவி ஓட்டையை டார்ச் வெளிச்சத்தில் கண்டுபிடித்தோம். சாவியை நுழைக்கும் போது நெஞ்சம் துடித்தது. திறப்பதற்கு சிரமம் ஏற்படவில்லை. பூட்டு இற்றுப் போயிருந்தது. வாங்கிய வீட்டில் முதலில் விளக்கு வெட்டம் காட்ட வேண்டுமென்று வாப்பாவின் ஹாஜத். வாசலை திறந்தபோது மேலிருந்து என்னவோ நொறுங்கி விழுந்தது. நாலா பக்கமும் டார்ச் அடித்து பார்க்கும்போது கால்கள் நடுங்கின. கொஞ்சம் பெரிச்சாளிகளும் எலிகளும் அங்குமிங்கும் ஓடின. 8-10 அறைகள் உள்ள பெரிய வீடு. வானம் தெரியும்படியான திறந்த நடுமுற்றம். ஜன்னல் கதவுகள் கலன்று விஜாகிரியில் தொங்கி ஆடின. எங்கும் திரும்பினாலும் சிலந்தி வலைகள். மனம் குமட்டும் கெட்ட வாடை. என்னவோ செத்து நாறுது. மச்சின் மீது ஏதோ உயிர் பிராணிகள் நடமாடும் கலபெல சப்தம். மாடிப்படி ஏறி என்னவென்று பார்ப்பதற்கான மனக்கட்டுகள் அவிழ்த்து போயின. ஏறவும் முடியாது. ஏணிப்படிகள் உடைந்து போயிருந்தன. வாப்பா சொல்லித் தந்திருந்த கதைகளில் வரும் அவுலியாக்களுடைய துணிச்சலில் வீட்டிற்குள் சுற்றி டார்ச் அடித்து துளாவினோம். எங்கும் ஒரே தூசிக்காடு. சுவர்களில் பல இடங்கள் பெயர்ந்து கிடந்தன. ராந்தல் விளக்கின் சிவந்த நாக்கு. கொஞ்சம் Sample complete. Ready to continue?